முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. RSS அமைப்புகளில் வகித்த பதவிகளை விட பிரதமர் பதவி ஒன்றும் பெரிதல்ல. அத்வானி பேட்டி. கூடங்குளம் உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்தது. அணு உலை பணிகளை நிறுத்த வலியுறுத்தி தமிழக அமைச்சரவையில் நாளை தீர்மானம். தனி தெலுங்கானா கோரிக்கை தீவிரமடைகிறது. மீண்டும் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக சந்திரசேகர ராவ் எச்சரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைவதால் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் மும்முரமாக மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில் இன்று இரவு செய்தியாளர்களை சந்தித்த மாநில தேர்தல் ஆணையர் சோ ஐயர், தமிழ்நாட்டில் 2 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருப்பதாகவும் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதாகவும் கூறினார். வாக்குப்பதிவு 2 கட்டங்களாக நடக்கிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு 17/10/2011, ரெண்டாவது கட்ட வாக்குப்பதிவு 19/10/2011. முதல் கட்ட வாக்குப்பதிவில் அனைத்து மாநகராட்சிகளும் வந்துடும். அனைத்து மாநகராட்சிகளும், தேர்தல் நடக்க உள்ள அனைத்து மாநகராட்சிகளும் முதல் கட்ட வாக்குப்பதிவிலே வந்துடும். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் செப்டம்பர் 29ஆம் தேதி ஆகும். வேட்பு மனுக்கள் பரிசீலனை 30ஆம் தேதி நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் அக்டோபர் 3ஆம் தேதி. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் அக்டோபர் 17ஆம் தேதி அன்று 9 மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறும். திருச்சி மாநகராட்சிக்கு தற்போது தேர்தல் இல்லை. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள அக்டோபர் 19ஆம் தேதி அன்று நகராட்சிகளுக்கும் மற்ற உள்ளாட்சி மன்ற அமைப்புகளுக்கும் தேர்தல் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 21ஆம் தேதி நடைபெற்று அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. சட்டமன்ற தேர்தலின் போது கடைபிடிக்கப்பட்ட தேர்தல் நடத்தை முறைகள் இந்த தேர்தலிலும் கடைபிடிக்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையர் சோ ஐயர் தெரிவித்தார். சங் பரிவார் அமைப்புகளில் கிடைத்த உயர் பதவிகளை விட பிரதமர் பதவியொன்றும் பெரிய பதவியல்ல என்று பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி தெரிவித்துள்ளார். பாஜகவில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக LK அத்வானியை அறிவிப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பாஜகவில் வலுத்து வருகிறது. சமீபத்தில் அகமதாபாத் நகரில் நரேந்திர மோடி மேற்கொண்ட 3 நாள் உண்ணாவிரத நிகழ்ச்சியிலும் இதற்கான காட்சிகள் அரங்கேறின. இந்நிலையில் ஊழலுக்கு எதிராக வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி ரத யாத்திரை தொடங்க இருக்கும் பாஜக மூத்த தலைவர் அத்வானி நாக்பூரில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதில் RSS இயக்க தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSS இயக்கத்திற்கும் சில பிரச்சனைகளில் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக வந்த செய்தியை அடுத்து அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அத்வானி ஈடுபட்டார். பிரதமர் பதவி பற்றி குறிப்பிட்ட LK அத்வானி, சங் பரிவார் அமைப்புகளில் தாம் ஏற்ற முக்கிய பதவிகளை காட்டிலும் பிரதமர் பதவி ஒன்றும் பெரிதல்ல என்றும் பிரதமர் பதவி வேட்பாளருக்கான போட்டியில் தாம் இல்லை என்றும் அத்வானி உறுதிபட தெரிவித்தார். मैं समझता हूं कि जितना मुझे इन संस्थाओं से मिला है, संगठनों से मिला है और जितना मुझे अपने सहयोगी कार्यकर्ताओं से मिला है और जितना देश ने मुझे दिया है वो प्रधानमंत्री पद से काफी अधिक है. அத்வானியின் இந்த கருத்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடிதான் பாஜகவில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்பது உறுதியாகியுள்ளது.
கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியளித்ததை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதாக போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வலியுறுத்தி இடிந்த கரையில் கடந்த 11வது நாட்களாக அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்தனர். அவர்களை பிரதமரின் தூதராக நேற்று தமிழ்நாடு வந்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் போராட்டக் குழுவினர் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் தலைமைச் செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டப் பணிகளை நிறுத்தி வைக்குமாறு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக போராட்டக் குழுவினர் அறிவித்தனர். நாளையே அமைச்சரவையை கூட்டி கூடங்குளம் அணுமின் நிலைய திட்ட வேலைகளை உடனடியாக நிறுத்தி வைக்கவும், பிரதமரை சந்திக்க செல்வதற்கு ஒரு குழுவுக்கு நேரம் கேட்டும் உடனடியாக தீர்மானம் இயற்றுவதாக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். உண்ணாவிரதத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே உண்ணாவிரதத்தை நாங்கள் பின்வாங்கிக் கொள்கிறோம். முன்னதாக கூடங்குளத்தில் நேற்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் கூடங்குளம் மக்களின் பிரச்சினைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்த கருத்துக்களையும் தாம் பிரதமரிடம் தெரிவிக்கப் போவதாகவும் இந்த பிரச்சனையில் பிரதமர்தான் இறுதி முடிவு எடுப்பார் என்றும் தெரிவித்தார். பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய உத்தரவோட நான் கூடங்குளம் சென்று இடிஜக்கரை பகுதியில் உண்ணாவிரதம் இருக்கின்ற அந்த மக்களை எல்லாம் சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டேன். அதற்கு பிறகு இப்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். அவர் தன்னுடைய கருத்துக்களை பிரதமரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை பிரதமரிடம் தமிழக முதலமைச்சருடைய கருத்துக்களை பிரதமரிடம் உள்ளாட்சி தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் கூறியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழக உள்ளாட்சி தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்த முடிவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையோடு பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது. அவர்கள் கடந்த சில நாட்களாக அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். பேச்சுவார்த்தையின் போது கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் முடிவை எடுப்பதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இதுவரையில் என்ன பேசி வருகிறார்கள் என்பது ஒரு கட்டத்தை எட்டிய பிறகுதான் தெரியும். இதுவரை எங்களுக்கு மேல் விவரங்கள் வரவில்லை. பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து முழு விசாரணை நடத்தி தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் தமிழ்நாட்டில் இனி ஜாதி கலவரம் நடக்காத வகையில் அனைத்து கட்சிகளையும் சமூக ஆர்வலர்களையும் தமிழக அரசு அழைத்து பேசி பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கூடங்குளம் அணுமின் திட்டத்தை குறித்து குறிப்பிட்ட அவர் மக்கள் வேண்டாம் என்றும் கூறும் திட்டத்தை கைவிட வேண்டியது அரசின் கடமை என்று தெரிவித்தார். தனி தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆந்திராவில் தனி தெலுங்கானா வேண்டி தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தெலுங்கானா பகுதியில் இயங்கி வந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. அரசு ஊழியர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பேருந்துகள் தெலுங்கானா பகுதியில் இயங்காததால் ஏறத்தாழ 80 லட்சம் பேர் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு போராட்டக்காரர்கள் தனி தெலுங்கானா போராட்டத்தை கைவிடுமாறு ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்காவிட்டால் மீண்டும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விரைவில் அவர் உண்ணாவிரதம் இருப்பதற்கான தேதியை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு இதே கோரிக்கையை வலியுறுத்தி சந்திரசேகர ராவ் 11 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது பெரும் கலவரம் வெடித்து தெலுங்கானா பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது குறிப்பிடத்தக்கது.
பெங்களூருவில் இன்று பிற்பகல் திருமண மண்டபம் ஒன்றில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து தரைமட்டமானதில் 10 பேர் படுகாயமடைந்தனர். அங்குள்ள மைசூர் சாலையில் சுமனஹள்ளி என்ற இடத்தில் திருமண மண்டபம் ஒன்று உள்ளது. இதில் இன்று பிற்பகல் திடீரென திருமண மண்டபத்தில் தீப்பிடித்தது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் மண்டபத்தில் இருந்த கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. இதனால் அந்த திருமண மண்டபமே இடிந்து விழுந்து தரைமட்டமானது. தீயை அணைக்கச் சென்ற தீயணைப்பு வீரர்கள் 5 பேர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தனர். அவர்களையும் மேலும் 5 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விபத்து நடந்த இடத்தில் இடிபாடுகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை ஆந்திர கடலோர பகுதியில் இருந்து வட தமிழக கடலோர பகுதி வழியாக தென் தமிழக கடலோர பகுதி வரை பரவியுள்ளதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் நல்ல மழை பெய்துள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆர்.எஸ். மங்கலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. போளூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புண்டு. பாகிஸ்தானில் பயங்கர வெள்ளம் எதிரொலி. இந்தியாவிலிருந்து தக்காளி, மிளகாய் ஏற்றுமதி அதிகரிப்பு. லால்குடியில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம். கடைக்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.